புதுச்சேரியில் மாடலிங் பெண்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து புகைப்படங்களை திருடி மார்பிங் செய்து மிரட்டிய தனியார் நிறுவன மேலாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆபாச புகைப்பட மிரட்டலும் அதிர்ச்சி சம்பவமும் நடந்தது என்ன? புதுச்சேரியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனியார் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டே மாடலிங் செய்து வருகிறார். விதவிதமான போட்டோ ஷூட்கள் செய்து அதனை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அப்லோட் செய்து வந்தார். படிப்பு, மாடலிங் என வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த இளம்பெண்ணிற்கு திடீரென ஒரு நாள் பேரிடி விழுந்தது. அந்த பெண்ணின் போட்டோவை ஆபாசமாக சித்தரித்து மர்ம நபரின் இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருந்து ஒரு மெசேஜ் வந்துள்ளது. மார்பிங் செய்யப்பட்ட அந்த போட்டோவை பார்த்ததும் இளம்பெண் மிரண்டு போனார். அந்த ஐடியை பிளாக் செய்வதற்குள் அடுத்த மெசேஜும் வந்தது. அதில் ஆபாச வார்த்தைகளால் வர்ணித்து தன்னுடன் செல்போனில் பேச வேண்டும் என்றும் அல்லது வீடியோ காலில் வந்து பேச வேண்டும் எனவும் மர்ம நபர் நிபந்தனை விதித்துள்ளார். அதற்கு ரிப்ளை அளிக்காமல் இருந்த பெண்ணிற்கு மேலும் மேலும் ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது. சொன்னதை செய்யாவிட்டால் ஆபாசமாக சித்தரித்த புகைப்படத்தை இன்ஸ்டா அக்கவுண்டை பின்தொடரும் அனைவருக்கும் அனுப்பி வைத்து விடுவேன் எனவும் மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதனால் அச்சத்தில் உறைந்து போன இளம்பெண் நிதானத்துடன் செயல்பட்டு ஆன்லைன் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். இது தொடர்பாக இணையவழி காவல் நிலைய போலீசார் கடந்த 4 நாட்களாக விசாரணை நடத்தியதில் பெண்ணிற்கு ஆபாச புகைப்படம் அனுப்பி மிரட்டல் விடுத்த ரூபச்சந்துரு என்பவரை அவரது செல்போன் ஐடி எண்ணை வைத்து தேடி தூக்கினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் வசித்த ரூபச்சந்துரு சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்தார். அவருடைய செல்போனை ஆய்வு செய்தபோது 32க்கும் மேற்பட்ட பெண்களின் போட்டோக்களை இன்ஸ்டா பக்கத்திலிருந்து திருடி அதனை ஆபாசமாக சித்தரித்து வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த போட்டோக்களை அவர்களுக்கே அனுப்பி மிரட்டியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து ரூபச்சந்துருவை கைது செய்த காவல்துறையினர் குற்றவியல் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சோசியல் மீடியா பக்கங்களில் இருந்து போட்டோக்களை திருடி ஆபாசமாக சித்தரித்து அனுப்பினால் அச்சமடையாமல் உடனே புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் காவல்துறையினரும் தெரிவித்துள்ளனர். புகார் அளிக்காமல் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் எனவும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். மாடலிங் துறையில் ஈடுபடும் பெண்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து போட்டோக்களை திருடி அதனை மார்பிங் செய்து மிரட்டிய தனியார் நிறுவன மேலாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.